ஆடி 1 சேலத்துக்கான சிறப்பு. ஆடி 1 அப்படின்னாவே சேலத்தில் இருக்க மக்கள் தேங்காய் சுடுதல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவாங்க, சிறப்பாக கொண்டாடுவாங்க. மற்ற மாவட்டத்தில் உள்ள நண்பர்களோட நான் பகிர்ந்துட்டு போக கூட ஆடி 1 தேங்காய் சுடுறது என்ன அப்படின்னு கேட்ட காலம்லாம் உண்டு. ஆனால் தேங்காய் சுடுதல் என்பது மிகவும் உன்னதமான ஒரு செயல். அந்த தேங்காவை தேய்ச்சி அதில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் அந்த நெல், பருப்பு, தானிய வகைகள்லாம் அதில் போட்டு குச்சி வச்சு அடித்து மஞ்சள் தடவி அதை சுட்டு பிள்ளையார் தலையில் போய் 3 தடவை தட்டுவாங்க. தட்டி சாமி கும்பிட்டு அந்த தேங்காவை வச்சிருந்து உரித்து சாப்பிட்டாவே அதை சுவை தனியானது இருக்கும். அந்த சுவை மற்ற மாவட்டத்தில் சுடலாம் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி செஞ்சு சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ இனிப்பாக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும். எதற்காகனா சேலம் அப்படின்னாவே ஆடி பண்டிகை. ஆடி ஒரு வேளை ஏற்காடு, இந்த மேட்டூர் மலை சார்ந்த பகுதியும் நீர் சார்ந்த பகுதியும் மேட்டூர் பவானிலாம் இருக்கிறதுனால என்னவோ சேலத்துக்கான சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த ஆடி 1. இந்த ஆடி 1 இந்த தேங்காய் சுட்டு கொண்டாடுறதுல மகிழ்வாக இருக்கும். ஆடி 1 ரொம்ப ஸ்பெஷல். சேலத்துக்கு அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அரிசி, பச்சரிசி, வெல்லம், எள்ளு இது எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் ஸ்வீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தேங்காயில் அந்த குச்சியை வச்சு இது பண்ணிடுவோம். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பிள்ளையாருக்கு போய் எல்லாம் பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பிப்போம். வேறு எங்கேயும் இதெல்லாம் கிடைக்காது. சொந்த பந்தம் ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே நாங்கள் எல்லாம் ஹாப்பியாக, இது ஒரு நல்ல ஹாப்பி மூமெண்ட்டு. என் பேர் நிஷா. பழங்காலத்து இது நாங்கள் அதை பெரியவங்க இதை கடைப்பிடிச்சி நாங்கள் செய்கிறோம். இது ஒரு வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் ஒன்று கசப்பு இனிப்பெல்லாம் போட்டு ஒன்றா சேர்ந்து நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே எல்லாம் போட்டு நாங்கள் சமத்துவமாக நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. இது தேங்காய் நாங்கள் நெருப்பு பற்ற வச்சு தேங்காய் சுட்டு அதை கொண்டு போய் பிள்ளையாருக்கு வச்சு சாமி கும்பிட்டு எல்லாம் உட்காந்து ஒரு கூட்டாக நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். இதை எங்களுக்கு எல்லாம் ஒன்று கூடுறோம். இந்த சமயத்தில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடுறோம். எங்கள் பேர் சுமதி.